சார் சீக்கிரம் முடிச்சிடறேன் சார். சார் எப்படா முடிப்பான், இவன் வேறு ஆரம்பிச்சிட்டானே. அண்ணா உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே. நான் பேச பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல. பீக் ஆஃப் கமர்ஷியல் சினிமா அப்படின்னா அதுல கண்டிப்பா இவரோட படங்கள் இருக்கும். இன்னைக்கு இஎம்ஐ படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு படத்துக்கு ஓப்பனிங் சாங் எழுதி ஒரு லிரிசிஸ்டாவும் தன் அனுபவங்களை பகிர்ந்துக்க தயாரா இருக்கக்கூடிய இயக்குனர் திரு பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இஎம் இசை வெளியீட்டு விழாவில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கலை. இந்த படத்தில் ஒரு பங்கு கொண்ட கலைஞராக தாங்க நான் கலந்துக்கிறேன். பாக்கியராஜ் சார்கிட்ட ஃபோனில் தான் அழைச்சேன். மாணவி சார்கிட்ட சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எந்த மறுப்பு இல்லாமல் சார் ஒன்று வந்துட்டார். அதுக்கு ஒன்று ரொம்ப நன்றி சார். அதாவது சினிமாவை வந்து நேச்சா தான் அந்த பெருந்தன்மையெல்லாம் இருக்கும். இப்போ இங்கே இருக்க எல்லாருமே நம்ம அழைச்சி வந்திருக்கவங்க தான். வெங்கடேஷ் சார் என் மனசு அழைச்சிச்சு, அது நம்ப மூலியமா வந்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. வெங்கடேஷ் சார் பேசும்போது பாக்கியராஜ் பாதிப்பெலாம் யாருமே படம் பண்ண முடியாதுன்னு சொன்னார். நான் இண்டஸ்ட்ரிக்கு அசிஸ்டண்ட்டாக வரக்கு முன்னாடியே ஒரு பாதிப்பு. ஆமாம், இங்கே வந்து நிறைய பேர் என்னவாங்க, அவர் டிஸ்கஸில் உட்காரணும், அவரோட டிஸ்கஸ் பண்ணணும், அவரோட உட்காந்து பேசுகிறதே பாக்கியம் அடிச்சுருப்பாங்க. நான் ஸ்கூலில் 10th படிச்சுக்கிற டைம் நினைக்கிறேன். ஜெமினி சினிமாவில் ஒரு போட்டி வச்சிங்க சார், கதை போட்டி. அதில் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் கதை சொல்லிடுவார் சார். ஒரு கதையில் அதில் ஒரு இதாக சொல்லிப்பார்ல, ஒரு படத்தில் வந்து இன்ட்ரோலுங்கிறது தான் ஒரு முடிச்சு. அந்த முடிச்சை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்தளவுக்கு இன்ட்ரோல் பவராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முடிச்சை அவுக்கிறது, ஒவ்வொன்றும் அவுக்கிறது தான் அடுத்து செகண்ட் ஹாஃப் திரைக்கதையாக சிறப்பாக அமையும்ட்டு. ஜெமினி சினிமாவில் இன்று வரைக்கும் கதையை முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் உள்ள கதை அங்கே தான் முதல்ல சினிமாவுக்காக நான் கதையை வச்சேன். முதல் சினிமாவுக்காக கதை யோசிக்க வச்சது பாக்கியராஜ் சார் தான். அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாடல் அதுதான் வந்தாங்க. முதல்ல எழுதி வாங்கிட்டு அப்புறம் நடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பாட்டு தான் அந்த அசுக்கு புஸ்கு மட்டும் பாட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பாக எழுதினேன். அவங்க எல்லோரும் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே, இல்லை சார் நீங்கள் விஜய் படத்தில் ஓப்பன் சாங் எழுதுவீங்களே, ஆமாம் அது மாதிரி பவர்ஃபுல்லாக வேணும்னு. அது விஜய்க்கியா? இல்லை சார் அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் சார். சரி நான் விட்டேன், சரி ஆசைப்படுறாங்களே சரி ஒன்று அடிச்சுட்டேன். அடிச்சுட்டு ஆனால் இந்த பேர் தான் பிச்சை, நம்மளும் பிச்சை எடுத்துட்டார். ஆமாம் சார் டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு. என்னையா டென்ட்டுக்கு வாங்குங்கிறியா சார்? கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு இப்படி தானே. அப்போ தான் நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு நிரப்பி அனுப்பியாச்சு. நான் டவுட்டில் இருந்தேன். ஏன்டா அப்புறம் சாங் போட்டு கேட்டாங்க. போட்டு காட்டினும்போது இன்னும் பயந்துருச்சு. விஜய் சார் மாதிரி பாட்டு எழுத சொல்லும்போது அவர் பயம் இல்லை. சாங்கு போட்டு காட்டும்போது எனக்கு விஜய் சார் பேசும்போது வந்து போகுது. என்னடா இங்கே இவ்வளோ டெம்பிள் அடிச்சிருக்காங்களே மேக்ஸா, ஏன் புது ஹீரோ புதுசு இன்னொன்று போகிறாங்களேன்னு பயம் இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு ஒரு நாள் போட்டு காட்டினாங்க. மாஸ்டர் சுரேஷுங்க சூப்பர் சார், பெண்டு கழட்டிட்டாரு. அவரும் சொல்லிப்பாங்க போல இருக்கு. பேரரசு படத்தில் விஜய் சார் எப்படி ஆடினாரோ அது மாதிரி முட்டி போட்டு புரண்டு என்ன ஆட வைக்கணும், அங்கேயும் பிட்ட போட்டாங்க போல இருக்கு. அவர் சொல்லி பார்த்துருப்பாரு, தம்பி உண்டு நீங்கள் அதுவும் கொடுங்க. ஆனால் சார் நல்லா ஆட வச்சிருக்கு சார். ஒரு புது இருந்தளவுக்கு ஆட மாதிரி தெரில. ஒரு நல்ல ஒரு சாங் சில புதுசு ஆடுறவங்க போது நமக்கு கொஞ்சம் ஓவராக தெரியும், மிகையாக தெரியும். இந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு புதுமுகம் இந்த மாதிரி ஆடிக்கான்னு தெரில, யதார்த்தமாக நல்லா அமைஞ்சு வச்சு. வாழ்த்துக்கள் சதாசிவம். ஆனால் இவர் ஏன் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு,
ஆனால் இவர் ஏஷன் மாதிரி இல்லை, அவர் பாய்க்கிற ஸ்டேஷன் மாதிரி இருக்கார். நம்ம உள்ளே டைரக்ஷன் தான் ஒதுங்கிட்டோம். ஏதோ என் படத்துக்கு ஒரு சீன் வருமே, அவ்வளோதான். இவர் வந்து பாய்க்கிற நினச்சிட்டு தான் இவர் இருந்திருக்காரு. சும்மா நம்மளை சொல்கிறது குருநாதன்ட்டு. பாய்க்கிறது தான் அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அது மாதிரி அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அப்போ நீ வந்து பாய்க்கிறதோட அசிஸ்டண்ட் தான், அவரோட அசிஸ்டண்ட் தான். அவன் உனக்கு வந்து மானசிக குரு பாய்க்கிற சார் தான், இண்டஸ்ட்ரிக்கே அவர் தான், உங்களுக்கும் அவர் தான். இன்னைக்கு சார் வந்து வாழ்த்துறதே உங்களுக்கு பெரிய பாக்கியம்ப்பா. அப்புறம் இந்த இஎம்ஐ டைட்டிலுக்கு வருவோம் சார். சீக்கிரம் முடிச்சிடறேன் சார். சார் எப்படா முடிப்பான், இவன் வேறு ஆரம்பிச்சிட்டானே. 2 நிமிஷம். ஏன்னா எல்லாம் பேசி விட்டு படத்தை பற்றி பேசணும்னு வச்சுங்களேன், இவங்க கொண்டு அப்படியே என்ன சார் வந்து வேலையை பண்ண மாட்டேங்கிட்டு. இஎம்ஐ இஎம்ஐயில் நிறைய சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா, அந்த இஎம்ஐ வந்து ஆம்பளைங்க பைக்கை வாங்கிடுவாங்க, காரை வாங்கிடுவாங்க, வீட்டை வாங்கி விடுவாங்க. பைக்கை வாங்கிவிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லா கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3-4 வருஷம் கட்ட மாட்டாங்க. அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்லா சோத்தை கட்டிக்கிட்டு அந்த இஎம்ஐயில் அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவா ஆஃபீஸ்க்கு. எத்தனைக்கு 8 மணிக்கு தான் கிளம்பிடுவாப்புல. கரெக்டாக 9 மணிக்கு வருவான். டிங் டிங்குமா. கதை தூக்கிறது யார்? அவர் ஒய்ஃப். இஎம்ஐ வாங்கிறது கணவன். அவன் வந்து அவன் பண்ணுற டார்ச்சராக இருக்குன்னு உங்களுக்கு அது பேசுகிற தோரணை இருக்கும்ல, அவன் ஆதவன் மாதிரி தான் பேசுகிறதுலாம் அப்படி இருக்கும். எங்கே உங்கள் புருஷன் எப்போ வருவார், ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் இல்லைங்க அவர் ஃபோனை எடுக்க மாட்டார், நாங்கள் ஃபோனை எடுக்க மாட்டார், நீங்கள் முன்னே எடுங்க. போடுங்கம்மா, ஸ்பீக்கரில் போடும். அது ஸ்பீக்கரில் போடணும். இதை அப்புறம் எப்படி சமாளித்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வருவான் 4 மணி போல். வந்துட்டாரா அவங்க புருஷன் போனவர் நைட்டு 12 மணி வந்தால் கூட அவங்க கிளவிட மாட்டாங்க. ஒய்ஃபு லேட்டாக வந்தால் கூட கிளவிட மாட்டாங்க. இவன் வந்து கிளப்பிடுவார். இன்னும்மா வரல உங்கள் புருஷன் ஆமாட்டு. அது ஒரு சரி. மறுநாள் 2-3 நாள் கழிச்சு இவன் வந்து பெல் அடிப்பான். அந்த மாதிரி கதவை திறக்கிறதா வேணாமா? வந்திருக்குது யார்? சொந்தக்காரன் வந்திருக்கானா, இல்லை ஒரு கடன் கேட்டமே அவன் கடன் கொடுக்க வந்திருக்கானா? அப்போ திறக்காம போச்சுன்னா இப்போ டென்ஷனில் வந்து யாருன்னு பார்க்குறங்கிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மரம் தான் எட்டி பார்ப்பாங்க. அவனால் பைக் அது நிற்கும், நிற்பானா? திறக்கவே மாட்டாங்க. பயம். 1 hour கழிச்சு பார்ப்பாங்க, வெளியவே நிற்பான், கதவு திறக்க முடியாது, பயம். இதில் புருஷன் லோனில் வாங்கி பைக்கை வாங்கி அவன் கிளம்பி போயிட்டான். ஆஃபீஸ் நிம்மதியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து இஎம்ஐக்கு வசூல் பண்ண வராங்கல்ல, இவங்கள மாட்டிட்டு ஒரு பொம்பளை யோசிச்சு பாருங்க சார். அதை எதிர்கொள்கிறது யார்? லேடிஸ். அப்போது நம்ம இஎம்ஐ வாங்கிட்டு நம்ம பைக்கை ஓட்டிட்டு சர்னு போயிடும். இங்கே பதில் சொல்கிறது, வெளியே வர முடியாமல் நிற்கிறது. அவன் அசிங்கமாக ரொம்ப கேவலமாக கேட்பான். ஒரு ஸ்டேஷனில் போவான்றான். என் புருஷனை பேச மாட்டியா அப்படின்பான். அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? இஎம்ஐ ஆம்பளைங்க வாங்குகிற இஎம்ஐயால் பாதிக்கப்படுறது பெண்களுக்கு தான் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நாளைக்கு நம்ம இல்லைன்னா லேடிஸை டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்கள அசிங்கமாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஒன்றே தப்பிச்சிட்டாங்க. என்னென்னா, நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா 5 மணி 6 மணிக்கு வரான், அவன் 7 மணிக்கு வர்றது இருந்துச்சு. 7 மணிக்கு வந்து வெள்ளை அடிக்கிறது, கதை தட்டுறது. அப்புறம் இதில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு. 6 மணிக்கு மேலே இந்த இஎம்ஐ வசூல் பண்ணுறவங்கள வீட்டுக்கு போகக்கூடாது. இந்த ஃபோன் பண்ணிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. 6 மணி 6:30க்கெலாம் வந்து இவங்க வந்தாங்கன்னா, கடன் கேட்டு வந்தாங்கன்னா போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால நிறைய பேர் தப்பிச்சாங்க. கரெக்டாக அவன் ஆஃபீஸுக்கு வேலை முடிச்சுட்டு வெளியே டீலாம் சாப்பிட்டு டைம் பார்க்குறது 7 மணி ஆச்சா அப்படின்ட்டு அதுக்கு வீட்டுக்குள்ள வர்றது. ஆமாம், இது வரைக்கும் அந்த போனதுலேருந்து வர வரைக்கும் சமாளிக்கிறது
லேடிஸ். அது குடும்ப நீ 25,000 சம்பளம். நீ லோன் ஆசைப்பட்டு காரே லோனை வாங்கிவிட்டு மாதம் 20,000 லோன் கட்டுற. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 5,000. இந்த 5,000த்தில் குடும்பத்தையும் சமாளிக்கணும், வாங்கின லோனுக்கு இஎம்ஐ வாங்கி வசூல் பண்ணுவாங்களே இவங்களையும் சமாளிக்கணும். அந்த பொம்பளை என்ன பண்ணும்? இதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத இந்த இஎம்ஐ படம் சொல்லியிருக்கு. படம் பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் பொழுதுபோக்க பார்க்கக்கூடாது, இது பொறுப்போட பார்க்கணும். பொழுதுபோக்க பார்க்குற படம் வேறு, ஒரு பொறுப்போட பார்க்குற படம் வேறு. இந்த இஎம்ஐ நம்மளால் பொறுப்போடு பார்க்கக்கூடிய படம். வாங்கலாம். நமக்கு மாதம் 40,000 சம்பளம் வருதா, அப்போ 15,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் இப்போ பைக்கையோ இல்லை காரோ வாங்கலாம். மிச்ச பணத்தில் அவங்க வீட்டில் அவங்க குடும்பம் நடத்துவாங்க, சமாளிப்பாங்க. இல்லையே இப்போ செலவு எப்படி வரும்னு தெரியாது. ஸ்கூல் ஃபீஸ் இன்றைக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஏழை வர்றான். மருத்துவம் ஏதோ சும்மா வயிற்றுலையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் போதும், 1 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை அவன் பிடிக்கிறான். இப்போ மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறான். கல்வியில் அண்ணா உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே. உங்கள் டைம் வச்சுனா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன். நீ கிளம்புங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி பார்க்குறேன், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல. அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் டைம் வச்சு கிளம்புங்க. யாருக்கு சொன்னீங்களா? கொஞ்சம் இல்லை இது நான் ரெகுலர் பார்த்துருக்கேன், அது எனக்கு கோவம் வருது. நான் 1 hour பேசுவேன் சார். பாய்க்கிறேன் சார், மன்னிச்சிருங்க சார், இன்னும் 1/2 மணி நேரம் பேசுவேன். இது நீங்கள் உள்ள உங்கள் டைமில் அதோட முக்கியமாக வேலை தான் கிளம்புங்க. இது இதுக்கு வந்திருக்கீங்க, முடிச்சா பாருங்கள். நாங்களும் வற்புறுத்தலை ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு எமோஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது ஜோக்கரை பேசிக்கிருவாங்க. அப்போது 40,000 50,000 சம்பாதிக்கும் போது நம்ம 20,000 இஎம்ஐ கட்டணும், பிரச்சனை இல்லை. எப்படி சமாளிச்சலாம்? ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கொள்ளடிக்கிறான், ஒரு பக்கம் ஸ்கூலில் கொள்ளடிக்கிறாங்க. எப்படி வாழ்கிறது? இதில் இஎம்ஐ கட்டிட்டு இதுலேயும் வாழ்க்கையை இழந்துக்கூடாது. இந்த என்ன ஆகும்னா டோட்டலாக வாழ மாட்டோம். வாழ்கிறதுக்கா போராடிக்கிட்டே வாழ்ந்து செத்துருவோம். சம்பாதிக்கிற வாழ்கிறதுக்கா போராடுறதுக்கா? வாழ்கிறதுக்கு. அப்போ சம்பாதிச்சு வாழணும்னா, சந்தோஷமான நிம்மதியாக வாழணும்னா நம்ம இஎம்ஐலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும். அந்த விஷயத்தை தான் இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை? இன்றைக்கி என்ன ரெண்டு போதை. ஒன்று டாஸ்மாகில் சரக்கு அடிச்சுட்டு அந்த போதை, இன்னொன்று இஎம்ஐயில் பணம் வாங்கிட்டு சந்தோஷம் வாங்குற இந்த போதை. இந்த 2 போதையுமே ஒழியணும். நன்றி, வணக்கம்.